அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, தற்சமயம் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள்ல 3 பாடங்கள்ல சித்தி அடைந்த மாணவர்களுக்கான முதற் படிவம். அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகங்கள்ல நீங்க உங்களோட பட்ட படிப்பை இன்டர்னல் ஸ்டூடெண்ட், அதாவது உள்வாரி பட்டதாரியாக மேற்கொள்றதுக்கான விண்ணப்ப படிவங்கள் தற்சமயம் கோரப்பட்டிருக்கு. இது தொடர்புல பல மாணவர்கள் மத்தியில பிழையான புரிதல்கள் நிறைய இருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன தெளிவுபடுத்தல் வீடியோவா தான் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, தற்சமயம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால உங்களுக்கான கற்கை நெறிகள்ல எந்த கற்கை நெறிக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் என்ற தகவலை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு படிவம் தான் கோரப்பட்டிருக்கு. இந்த படிவத்துல நீங்க விண்ணப்பிக்கும் போது சில விடயங்கள்ல அதிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக உங்களுடைய கற்க விரும்புகிற துறை, அந்த துறை உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை தருமா, அந்த துறை சார்ந்து எனக்கு தனிப்பட்ட ஆர்வம் உண்டா, இப்படியான விஷயங்கள் தான் அதிக அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள். அதாவது நீங்க இந்த படிவத்துல தெரிவு செய்கிற கற்கை நெறிகள் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூனிவர்சிட்டியில நீங்க போய் படிக்கிறக்கூடிய வாய்ப்பை தரப்போகுது. அப்ப இந்த கோர்ஸ்கள் நீங்க தெரிவு செய்யல கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுடைய விருப்பம். ஆனா எங்களோட பிள்ளைகள் வர்ற ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த புத்தகத்துல பின்பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ஸ்கோர் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2025-26 விண்ணப்ப படிவம் கோரப்படுற புத்தகத்துல வர்ற கட் ஆஃப், இந்த வருட புத்தகத்துல இருக்கக்கூடிய கட் ஆஃப்ன்றது போன வருடத்துல ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் ஒவ்வொரு கற்கை நெறிகளுக்கு என்ன சர்ஸ்கோர் வெட்டு புள்ளிகள்ல மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து நர்சிங் என்ற கோர்ஸ் கற்கிறதுக்கு 10 மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டார். உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த 10 மாணவர்கள்ல மிக கடைசியாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர், அதாவது 10ஆவதாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர் சர்ஸ்கோர் புள்ளி தான் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்ப அதன் அர்த்தம், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து போன ஆண்டுல இந்த கற்கை நெறிக்கு போன இறுதி மாணவன் சர்ஸ்கோர் அது. ஆனா அந்த லிஸ்ட்ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல தான் வந்திருக்கு. அதாவது உங்களோட வெயிட்டிங்க உள்ளடக்கி இருக்காது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, போன வருடத்துல ஒரு மாணவர் 0.9 சர்ஸ்கோர்ல நர்சிங் போயிருந்தா, இந்த வருடம் 0.9 சர்ஸ்கோர் எடுத்த மாணவர் தான் நர்சிங் போகலாம் என்ற அர்த்தம் இல்லை. அது போன வருடத்துக்குரிய கணக்கறிக்கை தான். அந்த அறிக்கைன்றது போன வருடத்துக்குரிய. இதை ஏன் அவங்க தாராங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும், ஒவ்வொரு கற்கை நெறிகள் தொடர்பாக என்ன மாதிரியான டிமாண்ட் தற்சமயம் இருக்குது என்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்றதான் இது நோக்கம். ஆனால் எங்கட மாணவர்கள் இந்த ஒரு பிழையான புரிதலை செய்யறீங்க, எனக்கு 0.9 இல்லை என்று சொன்னா நான் நர்சிங்குக்கு போடேறாது என்று ஒரு பிழையான புரிதலை எடுக்கிறீங்க. அப்படி இல்லை, அதை நீங்க தெளிவா விளங்கி கொடுங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, உங்களுக்கு பிடிச்ச கற்கை நெறிகளையும், அந்த கற்கை நெறிகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்குதா, போன முறை மாணவர்கள் கூட இந்த கோர்ஸை விரும்பி இருக்காங்க, அப்படி அவங்க விரும்புறதுல நியாயமான காரணங்கள் இருக்கா, இப்படியான விடயங்களை ஆராயுங்க. நாங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களோட பல்கலைக்கழக கற்கையின் அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, எதிர்காலத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அல்லது தொழில். அப்ப அதை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் சில பிள்ளைகள் பிழையான ஒரு தெளிவை பற்றி கொள்றீங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இப்ப இருக்கிறது 2026 ஒரு தொழில்துறைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க டிகிரி முடிச்சுட்டு வர போறது 2030. அப்ப 2030 அந்த தொழில்துறைக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா, இந்த விடயத்துல கவனம். நீங்க பாத்தீங்கன்னா, கணக்க பிள்ளைகள் கேம்பஸ் என்ற அடிப்படையில போறீங்க. ஆனா வந்துட்டு கடைசியா வேலை இல்லாம அரச வேலை வாய்ப்பு ஒன்றுக்காகவும் நீண்ட காலத்தை வீணாக்குற ஒரு தன்மை ஏற்படும். அது ஒரு பிழையான விடயமாகவும், அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா, அரச வேலை வாய்ப்புக்காக பல ஆண்டுகள் வேலை இல்லாம வீட்டிலேயே குந்திட்டு இருக்கிற என்ற விஷயமும் கல்வி சார்ந்த பிழையான புரிதலை ஏனைய மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுது. அப்ப இதை நீங்க கருத்துல கொண்டு உங்களோட தெரிவை மேற்கொள்ள மிகச்சிறந்த தெரிவுகளை மேற்கொள்ளும் என்று கேட்டுக்கொள்றேன். இந்த காணொலியின் அடுத்த பதிவுகள் தொடர்ச்சியாக இடப்படும். மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முதற்படி நிரப்பும் போது மிகவும் தெளிவாக நிரப்பும் என்று கேட்டுக்கொள்றோம். உங்களுக்கு இது ஆலோசனை வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.